இன்னைக்கு நான் பார்க்க போறோம். இன்னைக்கு 10வது நாள் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு எபிரேயர் 5:10 6வது அதிகாரம் 12வது வசனம் வரைக்கும். சரியா? எபிரேயர் 5வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 6வது அதிகாரம் 12வது வசனம் வரைக்கும். முதல்ல வாசிடலாம். யாராவது வாசித்தீங்களா இதுக்கு முன்னாடி? இல்லையா? சரி, நம்ம வாசிடலாம். 5வது அதிகாரம் 10வது வசனம். 10வது வசனம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன்ல. 5:11 ஸோ இன்னைக்கு 5:11 6:12. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்கள் ஆனபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன் மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். சரி, இப்ப இந்த வசனங்கள் வாசிக்கும்போது உங்களுக்கு என்ன சந்தேகம் இல்லை ஏதாவது புரிஞ்சதுன்னா முதல்ல ஷேர் பண்ணுங்க, அப்புறம் போகலாம். உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படி இல்லைன்னா ஏதாவது டவுட் அந்த போர்ஷன்ல சொல்லுங்க. சொன்னதுக்கு அப்புறம் போலாம். நீங்களே சொல்லுங்க, நிறைய டவுட் இருக்கு அதனால. சரி, இல்ல என்ன டவுட்னு நீங்க சொன்னீங்கன்னா மேபி அதுக்கு வரும்போது நான் கூட கொஞ்சம் அதை சொல்லலாம் அப்படிங்கறதுக்கு நான் கேட்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. முதல் வரியிலே டவுட் இருக்கு. விஸ்தாரமாய் பேசலாம்னா மில்கி சதைக்க பத்தி அப்ப இன்னும் நிறைய பேச இருக்கு, அது என்னன்னு தெரியல. ம், சரி சரி, ஓகே. வேற. அப்புறம் மூலோபதேசங்கள் சரி. அதையெல்லாம் நம்ம விட்டுடணுமா? அதை பற்றி நீ பேச வேண்டிய அவசியம் இல்லையா? ம், அதை வச்சு ம், அப்படி அப்புறம் இருக்கு. அப்புறம் ஒண்ணும் இல்லை, எனக்கு அவ்வளவுதான். அந்த ரெண்டும் இருக்கு. சரி, வேற ம். யாருக்காவது டவுட் இருந்தா? எல்லாரும் இருக்கிறீங்களா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. இருக்கிறீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் வேணா போடுங்க. அப்படின்னா சரி, நீங்க இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்குவேன். சரி. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம்.
அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம், 5வது அதிகாரத்துல அவர் வந்து எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தார். அதே மாதிரி போன தடவை நம்ம பார்த்தோம், 10வது அதிகாரம் 7வது அதிகாரம் முடியும் வரைக்கும் அந்த ஆசாரியர் எப்படி தேவன் வந்து மகா பெரிய பிரதான ஆசாரியர் அப்படிங்கறத சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, 10வது அதிகாரம் வரைக்குமே எப்படி போகுதுன்னா ஆம், ஆசாரியத்துவத்தை குறித்து தான் வந்து சொல்ல போறாரு. சொல்லி, ஏன்னா யூதர்கள் மத்தியில அந்த என்னுடைய பாவ மன்னிப்புக்கு பலி செலுத்துகிறவர்கள் ஆசாரியர்கள். ஸோ ஆசாரியத்துவம்ங்கிறது வந்து ஒரு பெரிய காரியம் அவங்களுக்கு. அதனால இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறாருங்கிறது தான் வந்து ஆசிரியர் சொல்லிட்டு வர்றார். அப்படி சொல்லிட்டு வரும்போது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் நாமும் தரிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆசிரியர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எல்லாருமே யூதர்கள். நம்ம முதல்லயே பார்த்த மாதிரி இதுலேயும் இந்த நிருபத்தை வியாக்கியானம் பண்ணுறதுலையும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து தியாலஜின்ஸ்குள்ள ஸ்காலர்ஸ்குள்ள டிபேட்டாக இருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னால், நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம், எப்பவுமே வந்து இது கிறிஸ்தவர்களுக்கு தான் எழுதப்பட்டது, யூத கிறிஸ்தவர்களுக்கு தான் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சொல்றாங்க. ஒரு குரூப் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது யூத கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, யூதர்கள விசுவாசியாதவங்களுக்கும் எழுதப்படுகிறது. யூதர்கள்ல இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டாங்க, ஆனா இன்னும் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காதவர்களுக்கும் எழுதப்படுகிறது அப்படின்னு. இப்ப நான் வந்து சொல்லும்போது இந்த 2வது பாயிண்ட் தான் எடுத்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். எது அப்படின்னு சொன்னா, இந்த நிருபம் எல்லாருக்கும், யூதர்களுக்கு எழுதப்பட்டு இருக்கிறது, அவங்க விசுவாசிகள், விசுவாசியாதவர்களுக்கும் எழுதப்பட்டு இருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியாதவர்கள். ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த நிருபம் எழுதப்படுகிறதா தான் நான் சொல்லிட்டு வரேன். நீங்க வாசிக்கும் போது ஒருவேளை இல்லை இது விசுவாசிகளுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அதை எடுத்துக்கொண்டீங்கன்னா அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சரியா? நான் சொல்றது வந்து இந்த 2வது பெர்ஸ்பெக்டிவ் வச்சு நான் சொல்லிட்டு வரேன். அப்படி இப்போ இவர் சொல்லிட்டு வரும்போது இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மெல்கிசேதேக்கை பற்றி நம்ம விஸ்தாரமா பேசலாம். ஏன்னா அவரை வந்து இயேசு கிறிஸ்து கூட ரிலேட் பண்ணி பேசணும்னா நிறைய காரியங்கள் இருக்கு. அதுதான் நம்ம அன்னைக்கே பார்த்தோம். அது 7வது அதிகாரத்துல இன்னும் விரிவா வந்து மெல்கிசேதேக்கையும் இயேசு கிறிஸ்துவையும் வந்து ஒப்புமைப்படுத்தி அவர் வந்து பேசுறாரு ஆசிரியர். அப்படி உங்களுக்கு வந்து பேசலாம். ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, கேள்வியில் மந்தமுள்ளவர்கள் ஆனபடியா அதை விளங்க பண்ணுகிறது அரிதாய் இருக்கும். அப்ப கேள்வியில் மந்தமுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, இதை வந்து அந்த ஃபர்ஸ்ட் குரூப் டிபேட் பண்றாங்கல்ல, இந்த கருத்து வேறுபாடு வருதுல்ல, அதுல அந்த ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, யூத விசுவாசிகளே ஒரு சிலர் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போய் இருக்கிறாங்க, கேள்வியில மந்தமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சொல்லுறது என்ன அப்படின்னா, செகண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் வச்சு தான் நான் சொல்றேன். அப்போ அவங்க வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாம் அறிந்திருக்கிறாங்க, தே ஆர் இன்டெலெக்சுவலி கன்வின்ஸ்ட், பட் ஸ்டில் தே டென்ட் கிவ் தேர் லைஃப் டு கிரைஸ்ட். அவங்க இயேசு கிறிஸ்துக்கு இன்னும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கல. அதாவது தே ஆர் ப்ரொஃபஸிங் கிரைஸ்ட் பட் தே டென்ட் பொசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை அறிக்கை எடுக்கிறாங்க, அதாவது இயேசு கிறிஸ்து மேசியான்னு தெரிஞ்சிருக்கிறாங்க, ஆனா அவங்க வந்து என்ன பண்றாங்க, தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கல. அப்ப இன்னும் அவங்களும் வந்து விசுவாசத்துக்குள்ள வரல அப்படிங்கறத வச்சுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? ஸோ மைண்ட்ல வச்சுக்கோங்க, நீங்க எந்த இதை எடுத்துக்கிறீங்களோ அதை நீங்க உங்க மைண்ட்ல இருந்து வச்சுக்கோங்க. அதுக்கேத்தாப்புல வசனங்களை வந்து வியாக்கியானம் பண்றோம். ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னு சொன்னா, வேதத்திலேயே, இந்த முழு வேதத்திலேயே வந்து இனிமே நம்ம பார்க்க போற காரியங்கள் தான் பெரிய ஒரு டிபேட்டா வந்து இருக்குது. தியாலஜிக்கல் டிபேட்டா இருக்கிறது வந்து இந்த அடுத்து வரப்போற வசனங்கள் தான். அதனால தான் நான் முதல்லயே வந்து அதை திரும்ப சொல்றேன். நான் ஒரு ஸ்டாண்ட்ல அதை புரிந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்குது அதனுடைய விளக்கங்கள். ஒருவேளை உங்களுக்கு அந்த விளக்கங்கள் வந்து ஓகே இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க அடுத்த ஸ்டாண்ட் வந்து எடுத்துக்கலாம். 2 ஸ்டாண்ட் நான் சொன்னேன். ஸோ நீங்க 2வது இது வந்து முதல் இதை எடுத்துக்கலாம். நான் 2வது இதை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதுல்ல நம்ம பேசுறது, இது வரைக்கும் பேசுறது? புரியுது. ம், சரி. இப்போ நான் வந்து சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த 2வது ஸ்டாண்ட்ல அவங்க சொல்றது வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறாங்க, ஆனா தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கல. இப்ப இவங்கெல்லாம் யூதர்கள். அப்ப மெல்கிசேதேக்கை பத்தி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஆனா நீங்க வந்து கேள்வியில மந்தமுள்ளவர்களா இருக்கிறீங்க. எதை கேள்வியில மந்தமுள்ளவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி இங்க சொல்றாரு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை விளக்குவதற்கான ஒரு நிழல் தான். அப்ப பழைய ஏற்பாட்டுல வந்து தேவன் வேற மாதிரி, புதிய ஏற்பாட்டுல தேவன் வேற மாதிரி எல்லாம் இல்ல. தேவன் என்று மாறாதவர். அவர் ஆதியாகமத்துல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் மேசியாவை எப்படி கொண்டு வராருங்கிறது தான்
திருவளம் பற்றினார். நம்ம அதிகாரத்திலே பார்த்தோம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காக அவர் வந்து திருவளம் பற்றினார். எதை திருவளம் பற்றினார் அப்படின்னா, அந்த மேசியா வந்து தேவனை வெளிப்படுத்தி இந்த ஜனங்களை மீட்க வருகிறாருங்கிறது தான் அவர் வெளிப்படுத்துறார். அப்ப மெல்கிசேதேக்கிலையும் வந்து இயேசு கிறிஸ்துவின் காரியம் இருக்குது. ஆனா அதை நீங்க வந்து கேட்கறதுக்கு மந்தமுள்ளவர்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு புரிய வைக்கிறது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லி. இப்ப கேள்வியில் மந்தமுள்ளவர்கள் ஆனபடியினால் இங்க கொடுத்துருக்கு. ஆம், ஆனா அந்த ஒரிஜினல் கிரேக்க இதுல இருந்து அதை தமிழாக்கத்துக்கு பண்ணும்போது அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, கேள்வியில் மந்தமுள்ளவர்கள் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப முதல்ல அவங்க உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி, சபை கூடுதைக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி வரும்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், அந்த ஒரு வைராக்கியம் வாஞ்சை அப்படிங்கெல்லாம் தான் வர்றாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு சில போராட்டங்கள்லாம் வந்த உடனே யூதர்கள், அவங்களுடைய குடும்பத்தினரோ இல்ல உறவினர்களோ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோ யூதர்களோ இது சரியில்லை அப்படிலாம் கேள்வி அவங்களுக்கு எழுப்பும்போது அவங்களுக்கு ஒருவேளை நம்ம அந்த யூத மார்க்கத்துக்கு போகணுமோ, இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற ஒரு டவுட் வருது. இதுதான் தீம். நம்ம பார்த்தோம் எபிரேய புத்தகனுடைய தீம். விலகாதபடிக்கு அவரை பிடித்து கொள்ளுங்க, ஏன்னா அவர் சுப்பீரியர் அப்படிங்கிறது தான் சொல்றாரு. அப்ப இவங்க இந்த விலகிற ஒரு மைண்ட்ல இருக்கிறவங்க யாரு அப்படின்னு சொன்னா, அவரை அறிந்திருக்கிறாங்க, இன்னும் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காதவங்க. அப்ப அவங்க வந்து முதல்ல ஒரு உற்சாகத்தோடு வந்தவங்க இப்ப கேள்வியில கேட்கிறதற்கு மந்தமுள்ளவர்களை ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஆசிரியர் வந்து சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றத கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த வசனத்துல சொல்றாரு, காலத்தை பார்த்தால் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ரொம்ப நாளா உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் நீங்க கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க, கடவுளுடைய வார்த்தையை வந்து நீங்க கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்னும் விசுவாசத்துக்குள்ள வரலன்னாலும் நீங்க பழைய ஏற்பாட்டின் காரியத்தை கேட்கும் போதும் அதுலயும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. சரி, உங்களுக்கு அது தெரியல. இப்போ அப்போஸ்தலர்களாலும் இன்னும் தேவனுடைய சாட்சியினாலும் வந்து அநேக தரம் வந்து நீங்க கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்க. அப்படி நீங்க கேள்விப்பட்டு இருந்தும் போதர்களாய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப தேவனுடைய வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரோமர்ல வந்து நம்ம அதை பார்க்கலாம், அதே வார்த்தையை. ரோமர் 3வது அதிகாரம் 2வது வசனம் 1-2. இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினால் புரோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியா இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. அப்ப ரோமர் 3:2 நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய வாக்கியங்கள் வந்து யூதர்களுக்கு அருளப்பட்டது. அப்ப தேவனுடைய வாக்கியங்கள் வந்து யூதர்களுக்கு அருளப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அது மோசையினுடைய நியாயப்பிரமாணம் இல்ல மோசையின் மூலமா தேவன் கொடுத்த கட்டளைகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதெல்லாம் தான் வந்து இந்த இடத்துல சொல்லப்படுறது. அப்போ அந்த உங்களுக்கு தேவனுடைய ஊழியங்களின் வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப மூல உபதேசங்கள் அப்படின்னு சொல்லும்போது பேசிக் அந்த காரியங்களையே நான் உங்களுக்கு திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கு. காலத்தை பார்த்தால் நீங்க போதகரா இருக்கணும், நீங்க அதையும் கற்றிருக்கிறீங்க. இப்பவும் நீங்க கிறிஸ்துவனுடைய வார்த்தையும் நீங்க கேட்டுட்டு வர்றீங்க. அப்ப நீங்க வந்து போதகர்களா இருக்க வேண்டிய நீங்க வந்து எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒன்றும் அறியாதவர்களா இருக்கிறீங்க. அப்ப நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்ப நீங்க வந்து அந்த முதல்ல இருந்த உற்சாகத்துல இருந்து பேக் வந்துட்டீங்க. நீங்க இப்ப வந்து பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மூல உபதேசங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் வெளிப்படுத்துகிறது. நம்ம ரோமர்ல வந்து பவுல்ல வந்து பாக்குறோம், அவரு ரோமுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட அவர் வீட்டு சிறைச்சாலையில இருக்கும்போது கூட எல்லாவற்றையும் பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்து எப்படி வருகிறாருங்கிறத அவர் திருஷ்டாந்தப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி வசனம் வந்து சொல்லுகிறது. அப்ப பழைய ஏற்பாட்டின் காரியங்கள்ல இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுறாரு, நீங்க வேதத்துல தேடி பார்த்து ஆராய்ந்து என்னை குறித்து அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாட்டிலேயே வந்து அறிந்து கொள்ளலாம். அப்ப பழைய ஏற்பாட்டை நீங்க வந்து எல்லாம் கற்றிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மேசியாவை நீங்க புரிந்திருப்பீங்க. ஆனா நீங்க அதையே உங்களுக்கு இன்னும் தெரியல அப்படிங்கிறது தான் ஆசிரியர் இங்க வந்து சொல்றாரு. அப்ப மெல்கிசேதேக்கை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னா திரும்ப உட்காந்து நான் எல்லாத்தையும் சொல்லணும். எப்படி உங்களுக்கு சொல்றது? ஏன்னா நீங்க கேட்கறதற்கு மந்தமுள்ளவர்களா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இது வந்து நம்மளுக்கு இல்ல, இது வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்தும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காதவர்களுக்கு இவர் வந்து சொல்றார். அப்ப மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. மெல்கிசேதேக்கை பத்திலாம் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு, டீட்டெயில்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு. ஆக்சுவலா நீங்க அதை டீச் பண்ணணும் மற்றவங்களுக்கு. ஆனா நீங்க இப்ப என்ன ஸ்டேட்ல இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லி தர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில்
பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ குழந்தையா இருக்கிறபடியினால், இது நம்மளுக்கு இந்த வசனம் தெரியும். அப்போ குழந்தையா இருக்கிறபடியால் அப்படின்னு சொல்லும்போது சிறு பிள்ளை வந்து பாலுங்கிற ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ஸ்டாண்ட் சொன்னேன்ல, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இது விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டதுங்கிறாங்க, இன்னொரு ஸ்டாண்டில் உள்ளவங்க சொல்றாங்க இல்லை இது வந்து எல்லாருக்கும் பொதுவாக எழுதப்பட்டது அப்படின்னு, அதாவது விசுவாசிகள் அவிசுவாசிகள் யூதர்களுக்கு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒரு ப்ரூஃபா வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ரோமர் 2:20 வசனம் சொல்லுது, பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. யூதனை வந்து நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுகிற யூதனை வந்து பவுல் வந்து இங்க சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, குழந்தைகளுக்கு உபாத்தியனாக அப்படின்னு சொல்லி. அப்ப குழந்தைகளுக்கு உபாத்தியனாக அப்படின்னு சொல்லும்போது இங்க யூதர்களை தான் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்தவர்களை இல்லை. அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துக்குள்ளாக வந்தவர்களே இல்லை. ஏன்னா யூதர்கள் வந்து என்ன கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணணும்னு. அப்போ குழந்தைகளுக்கு உபாத்தியனாக அப்படின்னு சொல்லும்போது இது யூதர்களை குறிக்கிறது. இப்போ இந்த இடத்துலையும் வந்து விளக்கும்போது அந்த செகண்ட் ஸ்டாண்டர்டில் உள்ளவங்க எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, பாலுங்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினால அப்படின்னு சொல்லும்போது அந்த அறியாத பேசிக் மூல உபதேசங்களை, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மூல உபதேசங்கள் இயேசு கிறிஸ்துவை குறிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. அப்ப அதை வந்து நீங்க தெரியாது இருக்கிறீங்கன்னா நீங்க பாலுங்கிற குழந்தையை போல இருக்கிறீங்க அப்படின்னு. இப்போ இன்னொரு வசனம் இருக்குது, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சகோதரரே ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியது இருக்கிறது. இது யாரை குறிக்குதுன்னா விசுவாசிகளை குறிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நீங்க குழந்தைகளா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ரோமர்லையும் இங்கேயும் நம்ம பார்க்கும்போது இது வந்து யூதர்களை குறிக்கிறது. அதாவது விசுவாசியாத யூதர்கள் நியாயப்பிரமாணத்தையும் அந்த யூத முறைமைகள்ல அவங்க ஃபாலோ பண்ற சில ரிச்சுவல்ஸ் வேணும் அப்படி ரட்சிப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அது வேணும்னு சொல்றாங்கல்ல, அப்ப அவங்கள வந்து குழந்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாலுங்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். நீதியின் வசனம் என்ன? தேவனுடைய நீதி வந்து விசுவாசம், அதுதான், அவள் தான் வந்து கிறிஸ்துவானவர். அப்போ அந்த கிறிஸ்துவின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறாங்கிறப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மூல உபதேசங்கள்ல இருக்கிற கிறிஸ்துவை குறித்தான காரியங்களே வந்து உங்களுக்கு தெரியல, அந்த பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை குறித்து எதுவுமே உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லி. இங்கிலீஷ்ல வந்து நாட் ஸ்கில்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நீங்க நல்லா அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க ஸ்கில்ஃபுல்லா இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான். அப்போ உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படிங்கறத தான் வந்து இங்க சொல்றாரு. இப்ப பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுகளுக்கே தகும் அப்படின்னு சொல்லும்போது திரும்பியும் அவங்க யூதர்களை வந்து ஆசிரியர் வந்து சொல்றாரு, இன்னும் நீங்க நன்மை தீமை எதுன்னு தெரிந்துக்கல. எது நன்மை? கிறிஸ்துவை அறிந்து கொள்வது நன்மை. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மூல உபதேசங்களை நீங்க படிக்கும்போது நீங்க கிறிஸ்துவை அறிந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஞானமுடையவர்களா இருந்திருப்பீங்க. அது எப்படி வரும்? பயிற்சியினால வரும். அது நீங்க திரும்ப திரும்ப அதிலேயே இருந்து அதை கற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு வாஞ்சியும் ஒரு பயிற்சியும் உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதை நேரம் புரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க? கேள்வியில் மந்தம் உள்ளவர்களா இருக்கிறீங்க, கேட்கறதற்கே நீங்க வந்து ரெடியா இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது உங்களுக்கு எப்படி நான் மெல்கி சேதைக்கை பத்தி எல்லா காரியத்தையும் சொல்லி உங்களை நான் வந்து கொண்டு வரதுங்கிறது தான் அவர் வந்து சொல்றார். அப்ப அந்த மெல்கி சேதைக்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வர நேரத்துல ஆசிரியருக்கு ஒரு பாரம் வந்துட்டு, உங்களுக்கு என்ன நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு. அதனால அவர் அப்படியே கொஞ்சம் ட்ராக் வந்து வேற இடத்துக்கு வந்துட்டு திரும்ப 7வது அதிகாரத்துல திரும்ப மெல்கி சேதைக்கை பத்தி அவர் சொல்ல வர்றார். ஸோ இப்ப ட்ராக் எங்க போகுது அப்படின்னு சொன்னா, சரி உங்களுக்கு நான் சொல்யூஷன் தரேன், நீங்க வந்து இவ்வளோ இதாக இருக்கிறீங்க, கேள்வியில வந்து மந்தமுள்ளவர்களா இருக்கிறீங்க, அப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தரேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றார். அதுதான் 6வது அதிகாரத்துல இருக்கு. அப்போ 6வது அதிகாரத்துல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இது வந்து இன்னொரு வார்னிங். ஸோ இது எத்தனாவது வார்னிங்? எத்தனாவது வார்னிங்? 3. 3வது வார்னிங். இப்போ ஃபர்ஸ்ட் வார்னிங் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? நீங்கள் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு கவனித்து கவனிக்க வேண்டும் அப்படிங்கும்போது நீங்க செயல்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். 2வது வந்து என்ன பார்த்தோம்? உங்களுக்கு வந்து ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு விதமான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம், அவிசுவாசம், இருதய கடினம், இதெல்லாம் வந்து இருக்க வேண்டாம், அவரை விட்டு விலகிறாதீங்க. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 6வது அதிகாரத்துல 4, 5, 6 இந்த வசனங்கள், இது வந்து ஒரு வார்னிங்க.
அவர் வந்து கொடுக்கிறார், ஆசிரியர் கொடுக்கிறார். சரியா? இப்போ 5வது அதிகாரம் ஓரளவுக்கு புரிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா அதை வச்சுக்கோங்க, டவுட் வச்சுக்கோங்க, கடைசியில் பார்க்கலாம். இப்போ 6th சாப்டர்ல ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, அது என்னென்னு சொல்லி கடைசியில் 2வது வசனம் முடிவு சொல்றாரு, பூரணராகும்படி கடந்து போவோமாக. அப்ப இதை வாசிக்கும் போது வந்து அது எப்படி கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய விஷயங்களை விட்டுட்டு எப்படி பூரணராகிறது அப்படிங்கிற கேள்வி வரலாம். கிறிஸ்துவை பற்றி சொல்லிய காரியங்களை ஃபாலோ பண்ணாதானே நம்ம பூரணராக முடியும். இங்க கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை, உபதேச வசனங்களை விட்டு நம்ம பூரணராகும்படி கடந்து போவோம் அப்படின்னு சொல்லும்போது, இதுலயும் நம்மளுக்கு வந்து அந்த செகண்ட் ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க ஒரு ப்ரூஃப் வந்து சொல்றாங்க. இது எல்லாமே ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல உள்ள காரியங்கள். கிறிஸ்துவை பற்றி மூல உபதேசங்கள் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்குது. அதுதான் என்னன்னு இப்ப கீழே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு நம்ம பூரணராகும்படி கடந்து போவோமாக அப்படின்னு சொல்லும்போது, இந்த பூரணம் அப்படிங்கிற வார்த்தை எபிரேய புத்தகத்துல வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா, ரட்சிப்பு, அதாவது நிறைவுபடுகிறது. அந்த இயேசு கிறிஸ்து பூரணரானார் உபத்திரவங்களினாலே அப்படின்னு சொல்லும்போது, தேவனுடைய திட்டம் நிறைவேறப்பட்டது, இல்லை முடிவுக்கு வந்தது. இதனால நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. ஸோ நம்ம பூரணர் ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்ம ரட்சிப்புக்குள்ள வந்தாதான் நம்ம பூரணர் ஆகிறோம். நம்ம ரட்சிப்புக்குள்ள வந்தாதான் நம்ம இளைப்பாறுதலுக்குள்ள வருகிறோம். அப்போ பூரணர் ஆகும்படி கடந்து போவோமாக அப்படின்னு சொல்லும்போது ரட்சிப்புக்குள்ள வாங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு சில வசனங்கள் 7வது அதிகாரம் 11வது வசனம் என்ன கொடுத்துருக்குன்னா, அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் வந்து இதை வந்து ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி சில வசனங்கள் காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சிலர் இந்த வசனத்தை கிறிஸ்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பூரணர் ஆகிறது அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கிறாங்க, முந்தின வசனங்கள் எல்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்க, ஒரு மெச்சூரிட்டி கம்மியா இருக்கு, கிறிஸ்துக்குள்ள வந்துட்டாங்க, விசுவாசிக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி கம்மியா இருக்கு, ஸோ இன்னும் அவங்க வந்து பூரணம் அடையணும் அப்படின்னு சொன்னோம்னா, கிறிஸ்துவுக்குரிய மூல உபதேசங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பிரிச்சுவலா ஸ்டார்டிங்ல அவங்க சில காரியங்களை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அதெல்லாம் விட்டுட்டு பூரணராகணும் அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் பண்றாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல உள்ள பீப்புள். அப்போ அது வந்து இல்ல, பூரணராகும்படி அப்படிங்கிறது வந்து ரட்சிப்பை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்குங்கிறதுக்கு ஒரு வசன ஆதாரம் தான் இது 7:11. ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்கிறது. மெச்சூரிட்டி காமிக்கல இந்த இடத்துல. பூரணப்படுதல் அப்படின்னு சொல்லும்போது சால்வேஷனுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னு. இன்னொரு வசனம் 7:19, நியாயப்பிரமாணமாவது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அப்ப எது பூரணப்படுத்துகிறது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது வந்து பூரணப்படுத்துகிறது. நம்மளுடைய நம்பிக்கை என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே நித்திய ஜீவன் என்று ஒன்று உண்டு, எனக்கு எனக்கு நித்திய வாழ்வு உண்டு, இதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஸோ அதுதான் பூரணப்படுத்துகிறது. அப்போ ரட்சிப்பு தான் என்ன பண்ணுகிறது? பூரணப்படுத்துகிறது அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி 10:14வது வசனம், ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அப்ப பலியினாலே பூரணப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த பலியை விசுவாசிக்கிறதுனால நம்ம பூரணப்பட்டு இருக்கிறோம், அவருக்குள்ள நம்ம வந்து பூரணப்பட்டு இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. அப்ப இந்த இடத்துல பூரணராகும்படி கடந்து போவோமாக அப்படின்னு சொல்லும்போது, கடந்து போகணும் அப்படின்னு சொல்லும்போது பழைய காரியங்களை தூக்கி தூர வச்சுட்டு நீங்க போங்க. எது அந்த பழைய காரியங்கள்? கிறிஸ்துவை பற்றிய மூல உபதேச வசனங்கள். அப்ப கிறிஸ்துவை பற்றிய மூல உபதேசங்களை விட்டு அப்படின்னு சொல்லும்போது அது விசுவாசிகளுக்கு சொல்ல முடியாது. கிறிஸ்துவை விட்டு நீங்க வந்து கடந்து போங்க அப்படின்னு வந்து நீங்க சொல்ல முடியாது. அப்ப கிறிஸ்துவை பற்றிய மூல உபதேசங்களை விட்டு நீங்க வந்து கடந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது ஆசிரியர் என்ன சொல்ல வர்றாரு? பழைய ஏற்பாட்டுல கொடுத்திருக்குதுல கிறிஸ்துவை குறித்து ஒரு சில காரியங்கள், நீங்க அதையே பிடிச்சிட்டு இருக்கிறீங்கல்ல, அவர் இன்னும் வருவாங்கிறதுக்கு தான் அது அடையாளம். அவர் வந்துட்டாரு அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? கிறிஸ்துவை விசுவாசிப்பது. அப்ப நீங்க வந்து அதை விட்டுட்டு அதை கடந்து நீங்க பூரணராகும்படி இவரை விசுவாசிங்கிறது தான் இவர் வந்து இங்க சொல்ல வர்றாரு. அப்ப முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. மனம் திரும்புதல் அப்படிங்கிறது என்ன? ஆங்கிலத்துல வந்து டு ரிட்டர்ன் அப்படின்னு, என்னிடத்தில் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். எபிரேய மொழியில வந்து மனம் திரும்புதல் அப்படின்னு சொன்னா டு ரிட்டர்ன் அப்படின்னு அர்த்தம். அப்படியே முழுவதுமாய் அவரிடத்தில் திரும்பி வரணும். நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நேர் இதுல போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எதையோ உலகத்து இதுல போயிட்டு இருக்கணும், அப்படியே ரிவர்ஸ் ஆகி அவரிடத்துல நம்ம வந்து போகணும், பாவ வாழ்க்கையிலேருந்து ரிட்டர்ன் ஆகி போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி கிரேக்க வார்த்தையில வந்து ரெப்பென்டன்ஸ், அதாவது மனம் திரும்புதல் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா இந்த சேஞ்ச் இன் மைண்ட் வந்து சொல்லுது. அப்போ ஹீப்ரூல வந்து டு ரிட்டர்ன்,
கிரீக் வார்த்தை வந்து மனம் திரும்புதல் அப்படின்னா சேஞ்ச் இன் மைண்ட், இல்லைன்னா சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் காட் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி. அப்போ மனம் திரும்புதல் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எப்பவுமே பழைய ஏற்பாட்டில் எல்லாம் பிசிக்கலா வந்து சொல்லிட்டு வருவாங்க, புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது எல்லாம் ஸ்பிரிச்சுவலா வந்து கடவுள் கொண்டு வருவார். ஸோ தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார், இந்த உலகத்திலே தம்முடைய ஜனம் என்று ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டார். அவங்களுக்கு பிசிக்கல் ரெஸ்டரேஷனும் உண்டு, ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டரேஷனும் உண்டு அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இதில் பார்க்குறோம். இப்போ ரெட்பென்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். அப்போ அவங்க வந்து இந்த பழைய மூல உபதேசங்களை வந்து பிடித்து கொண்டு நாங்க மனம் திரும்புறோம் அப்படின்னு சொன்னா அவங்க இன்னர் மைண்ட் வந்து மனம் திரும்பல. செத்த கிரியைகளுக்குன்னு சொல்லும்போது விசுவாசத்துக்கு பிரயோஜனம் இல்லாத கிரியைகள், ரட்சிப்புக்கு பிரயோஜனம் இல்லாத கிரியைகள், அந்த கிரியைகள்ல இருந்து நாங்க வந்து கரெக்ட் ஆயிட்டோம், நாங்க இதெல்லாம் செஞ்சிட்டோம், நாங்க கத்திரிடத்துல திரும்பிட்டோம் அப்படிங்கிறது என்ன? இப்போ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவது அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம், தேவனிடத்துல திரும்புவது அப்படிங்கிறது. ஆனா உண்மையான மனம் திரும்புதல் அப்படிங்கிறது உங்களுடைய மைண்ட் சேஞ்ச் ஆகி நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். அப்போ அது செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் அப்படிங்கிறது அந்த உங்களுடைய சுய நீதியை குறிக்கிறது. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நான் மனம் திரும்பிட்டேன் நீங்க நினைக்கிறீங்கல்ல, அந்த காரியம். ரெண்டாவது, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். தேவன் பேர்ல எல்லாருமே விசுவாசம் வைக்கிறாங்க தான் இன்னைக்கு வரைக்கும். உலகத்துல வந்து தேவன் உண்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஆனா தேவன் வந்து மனுஷனாக இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் வந்து நம்மை மீட்டார் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போதுதான் அவரே வழி. இப்ப இவங்கெல்லாம் வந்து எங்கள் பிதா தேவன் அப்படின்னா வைராக்கியமா இருந்தாங்க. ஸோ தேவன் மேல அவங்களுக்கு விசுவாசம் இருந்தது, ஆனா மேசியாவை அவங்க ஏற்றுக்கொள்ளல. அப்ப இந்த இடத்துல தேவன் பேரில் விசுவாசம் அப்படிங்கிறது அகைன் யூதர்களை வந்து குறிக்கிறது. அவங்களுடைய பழைய ஏற்பாட்டுல பிதாவுக்கான வைராக்கியம் அவங்களுக்கு அப்படி இருந்தது, அந்த வைராக்கியத்தை இது குறிக்குது. அப்ப இவங்க கிறிஸ்துவை விசுவாசிக்கல, தேவனை விசுவாசித்தாங்க. கிறிஸ்துவை தேவன் என்று அவங்க விசுவாசிக்கல. அடுத்தது ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம். ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம் அப்படின்னு சொல்லும்போது செரிமோனியல் வாஷிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நிறைய ரிச்சுவல்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க. இப்போ யோவான் ஸ்நானனுக்கே வந்து யோவான் ஸ்நானன் ஏன் பேர் வந்தது? யோவான்னு சொல்லிருக்கலாமே. சொல்லுங்க ஜிபா. பேப்டிசம் கொடுத்து ஆ பேப்டிசம் கொடுத்ததுனாலயா? பேப்டிசம் கொடுத்ததுனால பேப்டிஸ்ட்னு சொல்றாங்க. ஏன் வந்து ம், அந்த த பேப்டிஸ்ட் அப்படிங்கிற பேர் வந்து அவருக்கு வந்துச்சு? தெரியாது. சொல்லுங்க. அதாவது அந்த காலத்துல வந்து அவர் இருந்த காலத்துலயும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி நிறைய இந்த மாதிரி பேப்டிசம் அப்படிங்கிறது வந்து மூழ்குதல், இந்த மூழ்கி எழும்புறது அப்படிங்கிறது வந்து நிறைய அவங்க இதுக்குள்ள இருந்தது, அவங்க ரிச்சுவல்ஸ்குள்ள. எப்படி அப்படின்னு சொன்னா யூதர்களா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு கிரேக்கரோ ஒரு ரோமனோ இருக்கிறாங்க, அவங்க வந்து யூதரா மாறணும் அப்படின்னு சொன்னா ஒரு சில காரியங்களை அவங்க செய்யணும். அதுல ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா மூழ்கி எழும்புறது. அப்ப இதை வந்து அவங்க செஞ்சாங்க. இவங்களை வந்து ப்ரோசலைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிரேக்கர்கள் ரோமர்கள் இல்லை மற்ற யாரோ வந்து யூதனா மாறணும் அப்படின்னு சொன்னா இவங்க வந்து சில காரியங்களை செய்யும் போது இதையும் செய்யறாங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து கன்வெர்ட் ஆகிற ஜூஸை வந்து ப்ரோசலைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. யோவான் ஸ்நானகன் வந்து ஞானஸ்நானம் கொடுக்குற அதே வேளையில அது பேரும் ஞானஸ்நானம் தான். அப்ப எல்லாரும் அந்த மூழ்கி எழும்புறத வந்து ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்நானங்கள் ஞான ஸ்நானம் இல்லை, அதெல்லாம் ஸ்நானங்கள். அப்ப ஸ்நானம் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா யூதர்களை கன்வெர்ட் ஆகிறது வந்து ஸ்நானங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே போல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தூங்கி முழிச்ச உடனே வந்து ஸ்நானம் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா தூக்கத்துல வந்து அவங்களுக்கு ஒரு சில நேரம் ஆவிக்குரிய இதுல நிறைய தேவையில்லாத காரியங்கள் உடம்போட வந்து ஒட்டிக்குதுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம். ஸோ அவங்க வந்து அவங்கள ஸ்பிரிச்சுவலா காத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்நானம் பண்றாங்க. அடுத்து வந்து நம்ம வேதத்திலே பார்க்குறோம், அவங்க நிறைய வந்து கழுவுறாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் வெளியில எங்க போயிட்டு வந்தாலும் வந்து கால்களை கழுவுறது, இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. அப்போ ஸ்நானம் அப்படிங்கிறது வந்து அவங்களோட இதுல கைகளை கழுவுறதற்கும் அந்த வார்த்தை தான், அவங்க மேல தண்ணி ஊத்திக்கிறதுக்கும் அந்த வார்த்தை தான், அதே போல முங்கி எழும்புறதற்கும் அதே வார்த்தை தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்படி வந்து அவங்க ஸ்நானம் பண்றாங்கங்கிறது எதை காமிக்குது அப்படின்னு சொன்னா அவங்க தங்களை கிளீனா வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி தூய்மையா வைத்துக்கொள்ளணும், போத் ஸ்பிரிச்சுவல் அண்ட் அவுட்வேர்ட்ல. அப்ப
அப்போ இந்த மாதிரி வந்து அவங்க பண்றாங்க. அப்போ யோவான் வந்து என்ன ஞானஸ்நானம் கொடுக்கறாரு அப்படின்னு சொன்னா, மேசியா வர்றாரு, அதுக்கு நீங்க ஆயத்தமாகுங்க அப்படின்னு சொல்லி. அதனாலதான் அவருக்கு பேர் வந்து த பாப்டிஸ்ட் அப்படின்னு. ஏன்னா இவருடைய ஞானஸ்நானம் வந்து யூதர்களை கன்வெர்ட் பண்றதுக்கு இல்ல, இவர்கிட்ட யார் வந்தாங்கன்னா யூதர்கள் வந்தாங்க. அதனாலதான் அவர் கேட்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்க வந்து யூதர்கள் வந்து அவங்களை குறித்து அவங்களுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, நாங்க மேன்மையானவர்கள், ஏன்னா எங்களுக்கு இது உபதேசங்கள் எங்களுக்கு தான் கிடைச்சிருக்குது, தேவனுடைய வாக்கியங்கள், தேவனுடைய உடன்படிக்கை, தேவனுடைய ஆணை எல்லாமே எங்களுக்கு தான் அப்படின்னு அவங்க வந்து மற்றவங்களெல்லாம் அந்த கன்வெர்ட் ஆகி வர்றவங்கள கூட, யூதர்களாய் கன்வெர்ட் ஆகி வர்றவங்கள கூட அவங்க வந்து தங்களோட சேர்த்துக் கொள்கிறது இல்லை. ஏன்னா நீங்க வந்து ஒரிஜினல் கிடையாது, நீங்க கன்வெர்ட் ஆகி தான் வந்திருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது வராங்க, யூதர்கள் வந்து வராங்க. அதை பார்த்து தான் அவர் வந்து கேட்குறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லி. அப்போ யோவானுக்கு வந்து ஸ்நானன் அப்படின்னு சொல்லி ஏன் பெயர் வந்தது அப்படின்னா, அந்த காலத்துல மற்ற காரியங்கள் அங்கே நடந்துட்டு இருந்தது. அப்ப இததான் வந்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம் அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க வந்து கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம்னு சொல்லிட்டு சபைக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. யாரு? இந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறாங்க, இன்னும் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கல. எப்படி ஒப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் அவங்க திரும்ப பண்றாங்க. நான் வந்து கிறிஸ்துவ விசுவாசிட்டேன் சபைக்குள்ள வந்தாலும் கூட நான் வந்து ஸ்நானம் பண்ணணும், ஏன்னா நான் வந்து பியூரா இருக்கணும், நான் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அதை தான் அவர் சொல்றாரு, இதெல்லாம் கடந்து போவோம், ஏன்னா இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தான் குறித்தது, இயேசு கிறிஸ்து வந்தாச்சு, அதனால நீங்க பேக் போகாதீங்க அப்படிங்கிறது தான் அவர் வந்து இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், அடுத்து கைகளை வைக்குது. கைகளை வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, லேவியராகமத்துல நம்ம அந்த ஆஃபரிங்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஒவ்வொரு ஆஃபரிங்கும் வந்து கொடுக்கும்போது, இப்போ காளையை கொண்டு வந்து நிறுத்திட்டு அந்த காளைக்கு மேலே வந்து அந்த யார் வந்து தப்பு பண்ணாங்களோ அவங்க வந்து கையை தலை மேலே வைப்பாங்க. அது எதை காண்பிக்குது அப்படின்னா, தாங்களை ரெப்ரசன்ட் பண்றது இப்போ எது அப்படின்னா காளை, என்னுடைய பாவத்தெல்லாம் வந்து அது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி காமிக்கிறது. அப்போ கைகளை வைக்குதல் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்த தான் பலி செலுத்துகிற அந்த முறைமையில நடக்கிற ஒரு ரிச்சுவலை தான் வந்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கைகளை வைக்குதல் அப்படிங்கிற போது லேவியர் ஆகமத்துல தேவன் கட்டளையிட்ட காரியங்களை அவங்க இன்னும் செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அது கைகளை வைக்குதல். அடுத்து மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. அப்ப மரித்தோர் உயிர்த்தெழுவார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அது வந்து எங்க இருக்கு? பழைய ஏற்பாட்டுல ஒரு சில வசனங்கள் இருக்கு. ஐசாயா 26:19, தானியேல் 12:2 வந்து உயிரடைவோம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் இருக்குது. அதே போல நித்திய நியாய தீர்ப்பு அது வந்து ஆதியாகமம் 18:25 இருக்கு, அப்புறம் ஐசாயா 33:22 இருக்கு. அப்ப இந்த வசனங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்க வந்து அந்த ரிசரக்ஷன், அந்த உயிர்த்தெழுதல்லையும் வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை, அந்த பரிசேயர் சதுசேயர் இவங்களுக்குள்ளலாம் வந்து பிரச்சனை. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வந்து இருக்கும்போது அங்கிருந்து வந்த யூதர்கள் அவங்களுக்குள்ளேயும் வந்து மனதுக்குள்ள ஒரு குழப்பம். அப்ப இதெல்லாம் தூக்கி தூர வைங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றார். இதெல்லாம் தான் மூல உபதேசங்கள். இது எல்லாம் யாரை குறித்ததுன்னு? இயேசு கிறிஸ்துவை குறித்தது. இப்ப இது எல்லாமே முடிஞ்சிச்சு. கைகளை வைக்கிறீங்களா, அது வந்து பலியை காமிக்குது, அது இயேசு கிறிஸ்து பலியானார். அப்படி ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசங்கள், இன்னும் நீங்க வந்து எங்களை பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு இன்னும் தூய்மைப்படுத்தணும்னு சொல்லி நீங்க ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த உபதேசம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க வந்து இன்னும் செய்யணும் அப்படின்னு மற்ற யூதர்கள் குழப்பி விடுறாங்க. அப்போ நீங்க அதெல்லாம் வந்து விட்டு கடந்து போங்க. அதே போல தேவன் பேர்ல நீங்க விசுவாசம் வைக்கிறீங்க, ஆமா, ஆனா அதையும் தாண்டி இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் நீங்க தேவனிடத்துல போக முடியும் அப்படிங்கிறதுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி செத்த கிரியைகளுக்கு எதுவான மனம் திரும்புதல். இப்போ உங்களோட சுயநீதியை நம்பி நீங்க இருக்காதீங்க, இதெல்லாம் வந்து அவர் சொல்றார். என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல். ஏன் அஸ்திபாரம்? யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இதெல்லாம் நீங்க செய்யும் போது நீங்க எப்படி நினைச்சு செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை புரிஞ்சிருக்கணும். நீங்க அதையெல்லாம் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இன்னும் நீங்க இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளல. அப்ப அஸ்திபாரத்தை நீங்க திரும்ப போடாதீங்க, அதை இயேசு கிறிஸ்து போட்டாச்சு, அப்ப அவரை விசுவாசிங்கிறத அவர் சொல்றார். தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏனெனில் தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம் அப்படின்னா அவர் வந்து என்ன சொல்ல வராரு? தேவனுக்கு சித்தமானால் நீங்க எல்லாம் இதை வந்து செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரமீவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலங்களையும் ருசி பார்த்தும். ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும். ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க இயேசு கிறிஸ்துவை குறித்தான அறிவை பெற்றுவிட்டாங்க. சரி, அப்ப இவங்க வந்து பிரகாசிப்பிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த லைட் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு, உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் சொல்லப்பட்டாயிருச்சு. அதுக்கப்புறமும் வந்து நீங்க
என்ன பண்ணீங்கன்னா, மறுதலித்து போனீங்கன்னா அப்படின்னு சொல்லி அடுத்த வசனம் வருது. அப்போ ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் காரியங்கள் சொல்லப்பட்ட ஆயிடுச்சு, நீங்க அவருடைய உபதேசங்களை கேட்டிருக்கிறீங்க அப்படிங்கறத அவர் சொல்றார். அடுத்து பரம ஈவை ருசி பார்த்தும். அது என்னது பரம ஈவு? இளைப்பாறுதல் ம் தேவன் கொடுக்கும். பரம ஈவு அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து தான் அந்த பரம ஈவு, ரட்சிப்பு தான் அந்த பரம ஈவு. பரலோகத்திலிருந்து நம்ம அந்த எபேசியர்ல பார்க்குறோம், நீங்க கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீங்க, இது தேவனுடைய ஈவு. அப்ப அந்த ஈவு என்ன அப்படின்னு சொன்னா ரட்சிப்பு. அப்ப அந்த பரம ஈவை நீங்க ருசி பார்த்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அந்த டேஸ்ட் என்னன்னு தெரியும், அதனுடைய எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரியும். உங்க கூட இருக்கிறவங்களே நீங்க பாக்குறீங்க, உங்களோட லைஃப்ல கூட நீங்க பார்த்துருந்துருக்கலாம். நீங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்து நீங்க உள்ள வரும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், உங்களுக்கு இதுக்குள்ள நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுல. இப்ப நீங்க தடுமாறுறீங்க, ஆனா நீங்க உள்ள வரும்போது உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்ததுல. அது எப்படி வந்தது? நீங்க அதை ருசி பார்த்தீங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ருசி பார்க்கறது மாத்திரம் இல்ல, நம்ம அதை உட்கொள்ளுகிறோம். ஒரு ஆகாரமாய், ஒரு தண்ணி போல அது நம்ம இந்த இயேசு கிறிஸ்து கூட யோவான் 4 அவர் சொல்றாரு, என்னிடத்துல நீங்க நான் கொடுக்குற தண்ணீரை நீங்க கொடுக்கும்போது நீங்க ஒரு நாளும் தாகமடைய மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம திருப்தி அடைகிறோம். இவங்க ருசி பார்த்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஜஸ்ட் அவங்க டேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ பரம ஈவை ருசி பார்த்தும், ரட்சிப்பை நீங்க ருசி பார்த்திருக்கிறீங்க. அடுத்தது பரிசுத்தாவியை பெற்றும். இந்த பெற்றும் அப்படிங்கிற வார்த்தை கிரேக்கத்துல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அசோசியேட் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார், இவங்க அசோசியேட் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கூட இருந்திருக்கிறாங்க அந்த மாதிரி அர்த்தம். அப்ப எப்படி அதை நம்ம யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ கானான் தேசத்துக்கு 12 ஸ்பைஸ் அவர் உள்ள அனுப்புறார். மோசே உள்ள அனுப்பும்போது இவங்கெல்லாம் உள்ள போறாங்க. போயிட்டு ஹம், எல்லாம் அவங்க பார்க்கறாங்க, தேசத்தை பார்க்கறாங்க. அங்க இருக்கிற கனிகள் எல்லாம் அவங்க கரங்களால தான் எடுத்துட்டு வராங்க. ஆனா வெளியில அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது ராட்சசர்கள் மாதிரி இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் வெட்டுக்கிளிகள் மாதிரி இருப்போம், நம்ம உள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த தேசத்தின் கனிகளை பார்த்தாங்க. அப்போ அங்க தேவன் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த தேசத்தோட அவங்க அசோசியேட் ஆயிட்டு தான் வந்தாங்க, அதாவது போயிட்டு தான் வந்தாங்க, உள்ள இருந்துட்டு தான் வந்தாங்க. அதே போல இப்ப யூதர்களும் உள்ளதான் இருக்கிறாங்க, சபைக்குள்ள வந்திருக்கிறாங்க தான் ஒரு சிலர். அவங்களுக்கு மனசுல எப்படி இருக்கு, இன்னும் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்குள்ள தேவனுடைய ஆவியின பண்ணுகிற கிரியைகளை நீங்க பார்க்கறீங்க. எப்படி அவங்க சமாதானமா இருக்கிறாங்க, எப்படி அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்னா எத்தனையோ உபத்திரவங்களுக்குள்ளாக தான் கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அப்போஸ்தலர்களின் காலத்தோடயே என்ன வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா, யூதர்களுக்கு போராட்டங்கள் உபத்திரவங்கள் ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் அவங்க சிதறடிக்கப்பட்டுலாம் போனாங்க. இப்ப இவங்களும் வெளியில இருக்கிற யூதர்கள் தான். அப்ப இவங்களும் கொடுமைப்படுத்தப்படுகிறாங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால, கிறிஸ்துவின் நாமத்தினால நிந்திக்கப்படுகிறாங்க தான். அப்ப இந்த மாதிரி ஒரு காலத்துல இருக்கும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க மத்தியில நீங்க பரிசுத்த ஆவியானவரின் காரியங்களை நீங்க பார்த்து கொண்டுதான் இருக்கிறீங்க. ஆனாலும் நீங்க பரிசுத்த ஆவியை நீங்க என்னது பெற்றும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க அவரோடு இணைந்திருந்தும் அப்படின்னு, அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணல, இன்னும் நீங்க விசுவாசிக்கல. அப்போ உங்களோட கூட அவர் செயல்படுகிறத நீங்க பார்த்து கொண்டு இருந்தும் நீங்க இன்னும் அவர் ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றாரு. ஏன்னா இப்ப நம்ம பழைய பாட்டிலையும் பார்க்கிறோம், எல்லா இடத்துலயும் பரிசுத்தவான்கள் இருக்கதான் செய்தாங்க, ஆனா இஸ்ரவேலர்கள் பாவிகளாகவும் இருக்கதான் செஞ்சாங்க. தீர்க்கதரிசிகள் உண்மையானவர்கள், தேவனுடைய வார்த்தையை சொன்னாங்க. அப்ப அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் ருசி பார்த்தாங்க தான், தேவனுடைய காரியங்களை கண்களால பார்த்தாங்க தான், தேவன் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை எல்லாம் கண்களால பார்த்தாங்க தான். ஆனாலும் தங்களுடைய வாழ்க்கை அவங்க ஒப்பு கொடுக்கல. அதே மாதிரிதான் இவங்களும். இப்ப நம்ம அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல கூட நம்ம ஒருவரை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 9வது வசனம். சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனா இருந்தான். அவன் பிலிப்பினுடைய பிரசங்கத்தை கேட்கிறான். 13வது வசனம். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் கடைசியில் அவன் கேட்கிறான்,
19வது வசனத்துல, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவுது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடினால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல அவர் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார். அப்படிங்கிறப்போ சபைக்குள்ள இப்படிதான் நிறைய பேர் விசுவாசிக்கிறோம்னு நினைச்சு வர்றாங்க. ஆனா அவங்க தேவனை அறியாம இன்னும் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காம சுற்றி இருக்கிற காரியங்கள் பார்க்கறாங்க, தேவனுடைய காரியங்கள் நடக்கிறத பார்க்கறாங்க. ஆனா இன்னும் விசுவாசத்துக்குள்ள வரல. அப்ப இந்த இடத்துல தேவனுடைய பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றும் அப்படின்னு சொல்லும்போது காரியங்கள் நடக்கும்போது அந்த கூட்டத்துக்குள்ள அவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அப்படி இருந்தும் அவங்க தேவனை ஏற்றுக்கொள்ளல. இப்ப நம்ம யோவான்லயே அன்னைக்கு நம்ம பார்த்தோம், உலகத்தை அவர் கண்டித்து உணர்த்துகிறார், உலகத்தின் பாவத்தை அவர் கண்டித்து உணர்த்துறார் அப்படின்னு சொல்லும்போது உலகத்துல இருக்க இப்ப யூதர்கள் இல்ல, யாருமே போக்கு சொல்ல இடமில்லை. ஏதோ ஒரு விதத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்தான காரியங்கள் எல்லாருக்கும் போய் கொண்டுதான் இருக்குது. எங்கேயோ போக முடியாத இடத்திலும் கூட தேவன் ஆட்களை கொண்டு செல்வார். அதனால யாருமே போக்கு சொல்லுகிறதுக்கு இடமில்லை அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப இவங்களுக்கும் அதேதான், நீங்க எல்லாத்தையும் பெற்றிருக்கிறீங்க, ஆனா நீங்க மறுதலித்து போகிறீங்க அப்படின்னு. அப்ப அடுத்தது தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய நல்வார்த்தை அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்துவை குறித்தான காரியங்களை அவங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறது, அதுதான் நல்வார்த்தை. ஏன்னா அதுதான் சுவிசேஷம், நற்செய்தி அப்படிங்கிறதுனால அது நல்வார்த்தைன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது இனி வரும் உலகம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வரப்போறது, பரலோக ராஜ்யம். அப்போ இனி வரும் உலகம் அப்படிங்கிறப்போ முழுவதுமாய் நம்ம ரட்சிப்புக்குள்ள வந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து வரப்போகிற அந்த உலகம், அதனுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன? தேவனுடைய அடையாளங்கள், அற்புதங்கள், தேவனுடைய வல்லமை, மகத்துவம், அதை தான் குறிக்கிறது. அதை நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் அப்படின்னு சொல்லும்போது அதையும் நீங்க பார்த்திருக்கிறீங்க, அதையும் நீங்க டேஸ்ட் பண்ணிருக்கிறீங்க. உங்க சுத்தி இருக்கிற காரியங்கள் எல்லாம் அதை காமிக்குது. ஏன்னா சபைக்குள்ள அநேக அற்புத அடையாளங்களினாலே தேவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இருந்தார் அந்த காலங்கள்ல. அப்படிங்கிறப்போ நீங்க இதெல்லாம் டேஸ்ட் பண்ணிருக்கிறீங்க, ஆனா நீங்க என்ன பண்ணல? உள்ள உட்கொள்ளல. அதுதான் இங்க சொல்ற. அப்படி நீங்க இருந்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால். அப்ப இதெல்லாம் நீங்க பார்த்து கூடவே இருந்து எல்லாம் பண்ணியும் நீங்க மறுதலிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறையிறீங்க, நீங்க அவமானப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவங்க அநேக காரியங்களை பேசினாங்க, இயேசு கிறிஸ்துவை சபித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதுக்கு ஈக்குவல் நீங்க பண்ணுகிறது. நீங்க எல்லாவற்றையும் பார்த்தும் நீங்க அங்க இருந்த ரோமர்களும் கூட அப்படிதான், அங்க இருந்த யூதர்கள், பரிசேயர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தாங்க. எல்லாம் அறிந்திருந்தும் அவங்க ஏற்றுக்கொள்ளல, அவங்க மனது ஒப்பு கொடுக்கல. அப்படிங்கிறப்போ நீங்க பண்ற காரியம் என்னன்னா அவரை அவமானப்படுத்துகிறீங்க. மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இதுவும் ஒரு ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்ஸ் நீங்க மறுதளிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்படுவாரு, அப்புறம் திரும்ப உங்களுக்கு கொடுக்கப்படுவாரு அப்படிங்கிறது இல்ல. நீங்க மறுதளிச்சீங்க அப்படின்னு சொன்னா ஒரு தடவை நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, இவருக்கு என்னுடைய வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நித்திய ஆக்கினை தான். ஏன்னா உங்களை புதுப்பிக்க கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி, மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப விசுவாசத்துக்குள்ள நீங்க வரல அப்படின்னு சொன்னா, இந்த காரியங்களை எல்லாம் நீங்க பெற்றும் நீங்க விசுவாசத்துக்குள்ள வரல அப்படின்னா மறுபடியும் உங்களை புதுப்பிக்க முடியாது. நீங்க விசுவாசத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சீங்க. நீங்க உள்ள வந்துட்டோம்னு சொல்லிட்டு நீங்க திரும்ப பேக் போனீங்கன்னா, விட்டு விலகுனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, மறுதளிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்களை புதுப்பிக்க கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றாரு. எப்படி எனில் இந்த 2 வசனங்கள் தான் அவிசுவாசிகள் இல்ல மறுதலித்து போனவர்கள் அப்படிங்கிறதையும் விசுவாசிகள் அப்படிங்கிற இந்த 2 குரூப் ஆஃப் பீப்புள் உடைய எவிடன்ஸ் என்ன, ஃபெய்த்துடைய எவிடன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஆசிரியர் இங்க சொல்றாரு. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுபவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். இது விசுவாசிகள். எல்லாருக்கும் அந்த மழை தான் பெய்யுது. ஆனா விசுவாசிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை,
வந்து முளைப்பிக்கிறாங்க. அப்போ உபதேசங்களை நீங்க கேட்குறீங்க, அப்போஸ்தலர்களால நீங்க கேட்குறீங்க, அதுக்கப்புறம் வரவங்களனால நீங்க கேட்குறீங்க. அப்படி கேட்கும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அதற்கேற்ற பயிரை நீங்க முளைப்பிக்கிறீங்க. கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையின் கனி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா இருக்கும். அதை தான் இங்க சொல்றாங்க. அந்த பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். என்ன ஆசீர்வாதம் பெறும்? நித்திய ஜீவனை நம்ம பெறுவோம், அவரோடு கூட நம்ம இருப்போம். அதே போல முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதுமா இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. இது அவிசுவாசிகள், மறுதலித்து போனவர்கள். அப்போ மறுதலித்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் அதே மழை தான் பெய்யுது, அடிக்கடி பெய்யுது அப்படின்னு சொல்லும்போது உபதேசங்கள் உங்களுக்கு கண்டினியூஸா வந்துட்டே தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு துன்மார்க்கனும் மனம் திரும்ப வேண்டும் அப்படிங்கறதான் தேவனுக்கு பிரியம், அவன் சாவது எனக்கு பிரியம் இல்லைங்கிற வந்து வசனம் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து எல்லாருக்கும் கொடுக்கும் வரைக்கும், சுவிசேஷம் எல்லார் செவிகளிலும் போய் வந்து சேரும் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்துல வந்து தேவன் தன்னுடைய கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார், மழை பெய்து கொண்டுதான் இருக்குது. ஆனா அதற்கு ஏற்ற பயிரை வந்து முளைப்பிக்காம முள் செடியும் முள் பூண்டுகளும் முளைப்பிக்கிறது அப்படின்னா மறுதளிக்கிறவர்களா இருந்தா அவங்களுடைய முடிவு வந்து நித்திய ஆக்கினை, சுட்டரிக்கப்படுவதுதான் அதன் முடிவு. பிரியமானவர்களே, இப்ப பிரியமானவர்களே அப்படின்னு சொல்லும்போது யாரை ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா விசுவாசிகளை அவர் வந்து ஃபோக்கஸ் பண்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா அதுல போட்டிருக்குது, நாங்கள் இப்படி சொன்னாலும் பயங்காட்டுற மாதிரி இப்போ ஒரு வார்னிங் வந்து சொல்லிட்டு வந்துச்சாரு. சொல்லிட்டு வரும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற அவிசுவாசிகள் குரூப் வந்து கொஞ்சம் அவங்க யோசிக்கணும். அதே போல விசுவாசத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பேக் போயிடலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களும் நீங்க உற்சாகமா செயல்படணும். அதனால அவர் வந்து இப்ப சொல்றாரு, பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளையும் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டா இருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். அது என்ன நன்மையானவைகள் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கீழே வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்களுடைய நற்கிரியைகள், பரிசுத்தவான்களுக்கு செய்கிற நல்ல காரியங்கள், இல்ல சக சகோதரர்கள் விசுவாசிகளுக்கு அவங்க செய்கிற காரியங்கள். அப்ப அதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுடைய கிரியைகள், நீங்க வந்து பரிசுத்தவான்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த அப்போஸ்தலர்கள் நிறைய உபதேசிக்கிறவங்க வராங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்க செய்கிற காரியங்கள் நற்காரியங்கள், உங்களுடைய உபத்திரவத்தின் மத்தியிலும் உற்சாகமாய் நீங்க வந்து செய்கிற காரியங்களை வந்து தேவன் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல அப்படின்னு சொல்லி, உங்களை வந்து அது மறக்கிறது அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ்ல டு ஃபர்கெட் ஆர் டு நெக்லெக்ட் அப்படின்னு, உங்களை தள்ளி விடுறதுக்கோ உங்களை வந்து மறக்கிறதுக்கோ அவர் வந்து இல்லை. ஏன்னா இப்ப இப்படி எல்லாம் சொல்லிட்டு வரும்போது மேபி ஒரு பயம் வரலாம் விசுவாசிகளுக்கு. அப்ப அவர் வந்து சொல்றாரு, உங்களை மறக்கிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு அந்த சொல்யூஷன் வந்து கொடுக்குறாரு. நீங்கள் அசதியாய் இராதீங்க. முதல்ல அவர் ஆரம்பிச்சார், மந்தமுள்ளவர்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. விசுவாசிகளுக்கு இப்ப என்ன சொல்றாரு, நீங்க அசதியா இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களா இருந்து. இப்ப பவுல் அநேக இடங்கள்ல வந்து சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவர்களாங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா அவர் கிறிஸ்துவை பின்பற்றினாரு, என்னை போல நீங்க கிறிஸ்துவை பின்பற்றுங்க, அதுதான் அர்த்தம். அப்ப இங்கேயும் கொடுத்திருக்கு, விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் தான் அந்த வாக்குத்தத்தத்தை வந்து நம்ம சுதந்திரிக்க முடியும். அதே மாதிரி எத்தனையோ போராட்டங்கள் வரும்போது நம்மளுடைய விசுவாசம் அசைக்கப்படாதபடிக்கு நம்மளுடைய வாக்குத்தத்தங்கள் என்ன, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, உங்களுக்கு சந்தோஷம் உண்டு, உங்களுக்கு சமாதானம் உண்டு, என்னுடைய சமாதானம் உண்டு, என்னுடைய இளைப்பாறுதல் உண்டுன்னு சொல்லியிருக்கிறார்ல. இதெல்லாம் தான் நமக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள். அப்ப விசுவாசத்தோடும் நீடிய பொறுமையோடும் நம்ம இருக்கும்போது இவர்களைப் போல, இந்த அப்போஸ்தலர்களைப் போல கிறிஸ்துவுக்காக வந்து நிந்திக்கப்பட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தவர்களை வந்து நீங்க பின்பற்றுகிறவர்களா இருங்க. நீங்க அசதியா இராதீங்க. அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு அசதி வராது. அப்ப அவங்கள பார்த்து அவங்கள ஒரு மாடலா வச்சுக்கோங்க. நீங்க வச்சு நீங்க வந்து கிறிஸ்துவுக்காக எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்க இப்படியெல்லாம் வந்து விசுவாசம் நீடிய பொறுமையும் இல்லாம இருந்தீங்க, விசுவாசத்துக்குள்ள நீங்க இல்ல அப்படின்னு சொன்னா உங்களுடைய ரட்சிப்பை குறித்தான ஒரு அவநம்பிக்கை உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாருங்கிற விசுவாசத்துல நீங்க வளரும்போது நீங்க அவநம்பிக்கை உள்ளவர்களா இருக்க மாட்டீங்க. நீங்க எப்படி இருப்பீங்க? பூரண நம்பிக்கை, பூரண நிச்சயம். பூரண நிச்சயம் எதுல அப்படின்னா நான் நித்திய ஜீவனுக்கு போவேங்கிற நிச்சயம். இப்ப திடீர்னு உலகத்துல ஏதோ ஒரு காரியங்கள் நடக்குது, ஐயோ நான் இன்னும் ஆயத்தப்படலையே, தேவன் வந்தா நான் என்ன செய்வேன், அந்த பயம் வராது. ஏன்னா நம்மளுடைய ஆயத்தம் அல்ல, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையை நம்ம அர்ப்பணித்து நமக்குள்ளாக வந்து உணர்த்தப்படுகிறோம், நமக்குள்ளாக கிரியைகள் செய்யப்படுகிறது, நம்ம மாறுகிறத நம்ம உணர்த்துகிறோம். நம்ம மாறல, நம்ம மாத்திக்கல,
கிறிஸ்து நமக்குள்ளாக கிரியை செய்து நம்மளை மாற்றுகிறார். அப்ப இந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு நிச்சயத்தையும் வந்து தேவன் கொடுக்கிறாரு. என்ன நிச்சயம் அப்படின்னா, அவர் வரும்போது நான் அவரோடு கூட நான் போவேன். ஏன் உலகம் அழிய போதே, நான் இன்னும் நிறைய காரியங்களை செய்யலையே, நான் இன்னும் மனம் திரும்பலையே அப்படிங்கறதல்ல. நம்மளுடைய கிரியைகள் மேல நம்மளுடைய விசுவாசம் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் கிரியை, இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்த அந்த கிரியை மேல நம்ம விசுவாசம் வைக்கும்போது நாம் வந்து பூரண நிச்சயம் உள்ளவர்களாய் இருப்போம். அப்போ உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். அப்ப முடிவு பரியந்தம் அப்படின்னு சொல்லும்போது இடையில இப்படிதான் வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லுவாங்க. கள்ள உபதேசங்கள் வரும். யூதர்கள் வந்து உங்களுக்கு உபதேசங்கள் சொல்லுவாங்க. அப்ப இது செய்யணுமா அதை செய்யணுமா அப்படின்லாம் நீங்க குழம்பாதீங்க. ஜாக்கிரதையா இருங்க. நீங்க யாரை பாருங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைங்க. விசுவாசத்தோடும் நீடிய பொறுமையோடும் இருந்து இதை பெற்றுக்கொள்ளுகிறாங்கல்ல, அவங்கள நீங்க பின்பற்றுகிறவர்களாகுங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு அப்போஸ்தலர்கள் சொல்லுகிற அந்த உபதேசங்கள்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. அப்படி நீங்க கடைசி வரை உங்களை காத்துக்குள்ள ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த காற்று அடிக்கிறதுனால கடலின் அலையை போல நீங்க வந்து அந்தந்த உபதேசங்களுக்கு அப்படிலாம் அசையாம நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருங்க கடைசி வரைக்கும். நீங்க சோர்ந்து போகாதீங்க. அசதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அவநம்பிக்கை வர ஆரம்பிக்கும், ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். இப்ப நீங்க அசதியா இராதீங்க, உற்சாகமா இருங்க அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார். ஸோ இதோட முடிந்தது. 6வது அதிகாரம் 12வது வசனத்தோட இன்னைக்குரிய காரியம் முடிந்தது. இதுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கலாம். இப்ப சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி குழம்பி இருக்கா இல்ல சரியா இருக்குதா அது எனக்கு தெரியல. டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம்.